வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். உத்தராகண்ட் மாநிலத்தில் குளிர்கால சுற்றுலா தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வரும் 8ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெறவுள்ள தேசிய மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரியில் சிறப்பு கூறுகள் திட்ட நிதியை முழுமையாக செலவிடுவதில் சம்பந்தப்பட்ட துறைகள் ஒருங்கிணைப்பாக செயல்பட வேண்டும் என துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் புதிய உத்திகள் மூலம் சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பது குறித்து காவல்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பு இன்று தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தராகண்ட் மாநிலம் முக்வா கிராமத்தில் உள்ள கங்கா மாதாவின் குளிர்கால கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தினார். பின்னர் ஹர்சில் மலைக்காட்சி முனையத்திலிருந்து இமயமலை சரிவின் அற்புத காட்சிகளை அவர் பார்வையிட்டார். மலையேற்ற மற்றும் பைக் பேரணிகளையும் பிரதமர் தொடக்கி வைத்தார். தொடர்ந்து பொதுக்கூட்டம் ஒன்றில் பிரதமர் பேசுகையில் உத்தராகண்ட் மாநிலத்தின் இயற்கை வனப்பை கண்டுகளிக்க ஏற்ற பருவமே குளிர்காலம்தான் என்றும், மாநிலத்தில் குளிர்கால சுற்றுலா தொடர்ந்து மேம்படுத்தப்படுவதால் இனி ஆண்டு முழுவதற்கும் ஏற்ற சுற்றுலா பகுதியாக உத்தராகண்ட் திகழும் என்றும் கூறினார். சார்தாம் சாலை மேம்பாட்டு திட்டம், ரயில்வே விரிவாக்கம், விமான இணைப்பு மற்றும் கயிற்றுப்பாதை திட்டங்களால் உத்தராகண்ட் மாநிலத்திற்கு வரும் யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பயணம் எளிதாகும் என்று பிரதமர் தெரிவித்தார். அழியாத ஞாபக பதிவுகளுடன் திருமண விழாக்களை நடத்துவதற்கான முக்கிய கேந்திரமாக உத்தராகண்ட் மாநிலத்தை மேம்படுத்த முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இவ்வாண்டு சர்வதேச மகளிர் தினம் அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கும் உரிமை, சமத்துவம் மற்றும் அதிகாரம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் வரும் 8ஆம் தேதி உலகெங்கிலும் கொண்டாடப்பட உள்ளது. பல்வேறு சோதனைகளை தாண்டி வாழ்வில் வெற்றி பெற்ற பெண்கள் தங்களின் வாழ்க்கை கதைகளை நமோ ஆப் செயலியில் பகிர்ந்து கொள்ளலாம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் சாதனையாளர்கள் மகளிர் தினத்தன்று பிரதமரின் சமூக ஊடக கணக்குகள் மூலம் தங்களின் அனுபவங்களை உரத்து பேசலாம் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். இதற்கிடையே மகளிர் சக்தி மூலம் முன்னேறிய இந்தியா என்ற கருப்பொருள் அடிப்படையில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வரும் 8ஆம் தேதி புதுடெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடக்கி வைக்கிறார். பாதுகாப்பு படைகள் மற்றும் இணை ராணுவ படைகளைச் சேர்ந்த பெண் அதிகாரிகளும், மை பாரத் தன்னார்வலர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்களும் பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க உள்ளனர். யூனிசெஃப், உலக வங்கி உள்ளிட்ட பன்னாட்டு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். ஷீ பில்ட் பாரத் என்ற இணைப்புச் சொல்லுடன் கூடிய சமூக ஊடக பிரச்சாரம் ஒன்றுக்கும் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரியில் கூடப்பாக்கத்தைச் சேர்ந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற வேளாண் விஞ்ஞானி வெங்கடபதியின் மகளும் MBA பட்டதாரியுமான ஸ்ரீலட்சுமி தந்தையுடன் இணைந்து விவசாயத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார். இத்தகைய ஆராய்ச்சிகள் மூலம் ஆரஞ்சு, சாக்லேட் மற்றும் பன்னீர் சுவை கொண்ட கொய்யா செடிகளையும் இனிப்பு சுவை அதிகமுள்ள 2 அத்திப்பழ ரகங்களையும் அவர் உருவாக்கியுள்ளார். குளிர் பிரதேசங்களில் மட்டுமே விளையக்கூடிய ஆப்பிள் பழங்களை வெப்பமான கடலோர பகுதிகளிலும் விளைவிக்க முடியும் என்பதை சாதித்து காட்டியுள்ளார். காய்க்காத மிளகு செடிகளை காய்க்க வைக்க இயற்கை முறையிலான கரைசல் ஊக்கியை கண்டுபிடித்துள்ளார். தற்போது எலுமிச்சை மனம் கொண்ட மிளகு ரகத்தையும் அவர் உருவாக்கியுள்ளார். இத்தகைய சாதனைகளுக்காக கௌரவ டாக்டர் பட்டம் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு விருதுகளை வென்றுள்ள பெண் வேளாண் விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமியை சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு எமது செய்தியாளர் பேட்டி கண்டபோது பெண்கள் விவசாயத் துறையிலும் அதிகம் ஈடுபட்டு சாதனை படைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஸ்ரீலட்சுமி மேலும் கூறுகையில், இப்போ நிறைய பெண்கள் எல்லா துறையிலுமே சாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்க இல்லாத துறைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு துறையுமே இல்ல. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா விவசாயத்துறை புதிய கண்டுபிடிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சு வெளியிடும் போது விவசாயிகளோட பொருளாதாரத்தையும் உயர்த்துது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சாட்டிஸ்பேக்ஷனும் பண்ணுது. நாட்டை காப்பாத்துற ஆர்மி எப்படி ஒரு நாட்டுக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் விவசாயமும். சோ பெண்கள் எல்லாருமே இந்த மாதிரி விவசாயத்துறைக்கு வரணும். நிறைய பெண்கள் வந்துட்டு இருக்கீங்க. இன்னமும் உங்களுக்கு பல தடைக்கற்கள் இருக்கு. அந்த தடைக்கற்கள்லாம் உடைச்சிட்டு இந்த துறையில நிறைய சாதிக்கணும். சாதிச்சாதான் நம்மளோட நாட்டுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தின் உயிரி தொழில்நுட்பத் துறையைச் சேர்ந்த பேராசிரியர் ஃபணிதி பிரகாஷ் பாபுவை நியமித்து பல்கலைக்கழக வேந்தர் என்ற முறையில் குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். திரு பிரகாஷ் பாபு பதவியேற்ற நாளிலிருந்து 5 ஆண்டு காலம் அல்லது 70 வயது நிறைவு ஆகிய இரண்டில் எது முதலில் வருகிறதோ அதுவரை துணைவேந்தர் பதவியை வகிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமையில் ராஜ்நிவாசில் இன்று நடைபெற்றது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப் பணிகளுக்கான சிறப்பு கூறுகள் திட்ட நிதியின் பயன்பாடு குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. சிறப்பு கூறுகள் திட்ட நிதியை முழுமையாக செலவிட வேண்டும் என்றும் இதில் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைப்பாக செயல்பட வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கவும், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் தங்கி படிக்கும் விடுதிகளை மேம்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டது. துணைநிலை ஆளுநரின் செயலர் டாக்டர் மணிகண்டன், ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளின் தலைவர்களும் அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இவ்வாண்டு சிறப்பு கூறுகள் திட்ட நிதி முன் எப்போதும் இல்லாத அளவில் 92% செலவிடப்பட்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் புது விதமான சைபர் குற்றங்களை புது உத்திகள் மூலம் கண்டுபிடிப்பது குறித்து காவல்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பு இன்று தொடங்கியுள்ளது. கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் நடைபெறும் இப்பயிற்சி முகாமை காவல்துறை தலைவரும் சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான திரு அஜித்குமார் சிங்லா தொடக்கி வைத்தார். இது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில், போலீஸ் அதிகாரிகளுக்கு விசாரணைக்கு எப்படிலாம் விசாரிக்கணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணதான் நம்ம கிட்ட ரிப்போர்ட் அவர் கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இது சம்பந்தமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நோடல் ஏஜென்சி இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் கமிட்டி I4Cன்னு சொல்லுவாங்க. அது நம்ம MHA கீழே ஒர்க் பண்றாங்க. ஸ்டேட் கனெக்ட்னு ஒரு ப்ரோக்ராம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சிருக்காங்க. அது சார்பா இன்னைக்கு நம்ம DGP, IGP அண்ட் SSP அவங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க I4Cயோட மெயின் டீம், டெப்யூட்டி டைரக்டர் I4C டீம் இங்க பாண்டிச்சேரி வந்திருக்காங்க. ஒவ்வொரு கேஸையும் எப்படி கையாளணும், அதுக்கு எப்படி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், எப்படி குற்றவாளியை பிடிக்கணும், இது சம்பந்தமான விழிப்புணர்வு இன்னைக்கு நடத்துறாங்க இங்க PTS போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல. அதை IGP இனாகரேட் பண்ணாங்க. நம்ம போலீஸ் ஆபீசர்ஸை எக்யூப் பண்றதுக்காகவும் என்னென்ன மாதிரி சமயத்துல நம்ம I4Cயை இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணி நமக்கு சப்போர்ட் கேட்க முடியும், இது எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு விலைக்கு சொல்றாங்க. புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறையில் இளநிலை பொறியாளர் மற்றும் துணை மோட்டார் வாகன ஆய்வாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் வரும் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. தேர்வர்கள் தங்களுக்கான தேர்வுக்கூட அனுமதி சீட்டுகளை புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ வேலைவாய்ப்பு இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வளர்ச்சி, அனைவருக்கும் ஆதரவு என்பதே மத்திய அரசின் நோக்கம் என்றும், இந்த அடிப்படையில் சிறுபான்மையினர் உட்பட அனைத்து மக்களின் நலன்களை மேம்படுத்த அரசு உறுதிப்பாடு கொண்டுள்ளதாகவும் மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். பல்வேறு மாநிலங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் சமூக உள்கட்டமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான பிரதமரின் ஜன் விகாஸ் திட்டம் குறித்து திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற்ற பிராந்திய மறு ஆய்வுக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறினார். சுற்றுலா, கல்வி, மகளிர் அதிகார மேம்பாடு உள்ளிட்ட முக்கிய துறைகளை அரசு குறிப்பாக ஆதரிக்கும் என்றும், மக்கள் நல திட்டங்களுக்கான நிதியில் பற்றாக்குறை இராது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மக்களுக்கான திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் மத்திய மாநில ஏஜென்சிகளின் ஒருங்கிணைப்பான முயற்சிகளை அவர் பாராட்டினார். பிரதமரின் ஜன் விகாஸ் திட்ட பயனாளிகளுக்கு காசோலைகள் மற்றும் ஒப்புதல் கடிதங்களை அமைச்சர் இந்நிகழ்ச்சியின் போது வழங்கினார். மத்திய சிறுபான்மையினர் துறை இணை அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன், கேரள அமைச்சர் திரு அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஆரோக்கியமான மக்களை கொண்ட நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் சுகாதார சேவைகள், நோய் தடுப்பு முறைகள் ஆகிய இரண்டுமே முக்கியம் என்று மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் பற்றிய கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய அவர், சரகர், சுஷ்ருதர், தன்வந்திரி போன்ற மருத்துவ முன்னோடிகளை உலகிற்கு வழங்கிய நாடு இந்தியா என்றும், ஆரோக்கிய வாழ்விற்கான இந்திய பாரம்பரியத்தில் யோகா, தியானம் மற்றும் உபவாசத்திற்கு முக்கிய இடம் இருப்பதாகவும் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தராகண்ட் மாநிலத்தில் குளிர்கால சுற்றுலா தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வரும் 8ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெறவுள்ள தேசிய மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடக்கி வைக்கிறார்.
புதுச்சேரியில் சிறப்பு கூறுகள் திட்ட நிதியை முழுமையாக செலவிடுவதில் சம்பந்தப்பட்ட துறைகள் ஒருங்கிணைப்பாக செயல்பட வேண்டும் என துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.